ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளை பெற்று எல்லோரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதான ஒரு உயர்ந்த எண்ணத்திலே ராமானுஜருடைய பிரதான சீடராக இருந்த கூரநாராயண ஜீயர் சுவாமிகள் அருளிச் செய்த இந்த சுதர்சன சதகத்திலே பலந்தரும் தோத்திரங்களாக நாம் அனுதினமும் அனுசந்தித்து வருகிறோம். அந்த தோத்திரத்திலே இன்றைய தினம் இந்த பாயுரத்தை யார் ஒருவர் வாசிக்கிறார்களோ அவர்களது புகழ் என்பது 8 திக்குகளிலேயும் விளங்க வேண்டும் என்று இங்கே சக்கரத்தாழ்வார் சுதர்சன பகவானை பிரார்த்திக்கிறாராம். இந்த துதிகளை சொல்றதுனால புகழ் ஓங்கும் என்பதுதான் இதனுடைய ஒரு விளக்கமாக இருக்கிறது. தாபாத்தைத்ய பிரதாபாதபசமுச்சிதாத்ராயமானம் திரிலோகீம் லோலைர்ஜ்வாலா கலாபை பிரகடயதபிமதச்சீன பட்டாஞ்சலானி சத்ராகாரம் ஷலாகாயிவ கனககிருதாசௌரிதோர்தண்டலக்னம் பூயாசுர்பூஷயந்த்யோ ரதச்சரணமரஸ்பூர்த்தய கீர்த்தயேவஹா என்று இங்கே சுதர்சன பகவானுடைய ஒரு திருவருளாலே உங்களுடைய கீர்த்தியும் புகழும் நல்ல விதமாக ஓங்கி நீங்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதை இங்கே பிரார்த்திக்கிறார். என்ன என்று கேட்டாக்க ஸ்பூர்த்தையே கீர்த்தையே வகா, ஸ்பூர்த்தியினாலும் கீர்த்தியினாலும் நற்பெயரும் நல்புகழும் உங்களுக்கு நாடு நகரமும் எல்லா இடத்திலும் விளங்கி நீங்கள் நல்பயனை பெறுவீர்களாக என்று வாழ்த்தி அமைகிறார்னு சொல்கிறார். அதுதான் இந்த சுதர்சன பகவானுடைய ஒரு பாக்கியத்திலே சொல்லும் பொழுது பரப்பிதமான ஏன்னு கேட்டால் இவன் சத்ருக்களை நாசனம் செய்வதற்கு எம்பெருமான் முதலாக ஏற்படுத்தியதான ஆயுதம் சுதர்சன பகவான் தான். அதிலே தானே உள்ளாக அமர்ந்து சமத்த விதமான சத்ருக்களையும் நாசனம் செய்கிறார் என்று சொல்றார். அதைப்போல் நமக்கு ஒரு நல்ல காரியம் வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இடைஞ்சல் கொடுப்பவர்கள் பல பேர் இருப்பாங்க. அந்த இடைஞ்சல் கொடுப்பவர்கள் எல்லாரையும் நம்மை விட்டு விலகச் செய்து நமக்கு நல் புகழையும் நல்ல விதமான பாக்கியத்தையும் நல்ல விதமான பெயரையும் பெற்றுத்தரக்கூடியவர் சுதர்சன பகவான். அந்த சுதர்சன பகவானுடைய தோத்திரமாக இருக்கக்கூடிய இந்த தோத்திரத்தை யார் ஒருவர் அனுதினமும் அனுசந்திக்கிறார்களோ, யார் ஒருவர் அனுதினமும் அங்கே போற்றி புகழ்கிறார்களோ அவர்களுடைய புகழ் என்பது நாலா பக்கமும் விரிந்து நல்ல விதமாக வாழ்வார்கள் என்பதைத்தான் இங்கே பிரார்த்திக்கிறார். தாபாத்தைத்ய பிரதாபாதபசமுச்சிதாத்ராயமானம் திரிலோகீம் லோலைர்ஜ்வாலா கலாபை பிரகடயதேர்பதச்சீன பட்டாஞ்சலானி சத்ராகாரம் ஷலாகாயிவ கனககிருதாசௌரிதோர்தண்டலக்னம் பூயாசுர்பூஷயந்த்யோ ரதச்சரணமரஸ்பூர்த்தய கீர்த்தயேவஹா என்று இவருடைய ஸ்பூர்த்தியும் கீர்த்தியும் 8 திக்குகளிலேயும் இவருக்கு நல்ல விதமான பாக்கியங்கள் கிடைக்கட்டும். கிடைக்கச் செய்ய வேண்டியது சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான கிருபைகள் ஆகையினால அந்த சுதர்சன பகவானை நாமும் துதித்து நற்பயன்களை பெற்று நல்லவிதமாக வாழ்வோம் என்பதாக இங்கே மங்களாசாசனம் செய்து அமைகிறார்னு சொன்னார். அதனால தான் இந்த தோத்திரத்திற்கு பெரியவர்கள் சொல்லும் பொழுது இது பொற்கம்பி கொடுக்கும் தோத்திரம் என்று சொல்வார்கள். அதாவது பொன்னானது எப்படியாக நமக்கு கையிலே கிடைத்தால் அது பலவிதமான உபயோகங்களுக்கு நமக்கு வருமோ அதைப்போல் இந்த தோத்திரம் என்பது மிகவும் புகழ் வழங்கச் செய்யக்கூடியது. ஆகையினாலே இந்த தோத்திரத்தை அனுதினமும் அனுசந்தித்து நம்முடைய புகழையும் பெற்று சுதர்சன பகவானையும் போற்றி புகழ்வோம் என்று சொல்கிறார். அப்போ இந்த சுதர்சன பகவானுடைய தோத்திரத்தை புகழ்ந்து நாமும் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.